தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு தம்பி மசே ஸ்டாலின் பாரதி. வழக்கமா இந்த காணொலி பார்க்க போற நீங்க என்ன நினைப்பீங்க? என்னடா இவன் ஏதாவது நாட்டு நடப்ப பேச போறான் என்று தானே நினைப்பீங்க. ஆனா உங்க எண்ணம் தவறி. ஏன் அப்படின்னா இது நம்ம வலையொலியினுடைய வெற்றிகரமான 101வது காணொலி. இதுவரை ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் உறவுகளுக்கும் நன்றி. இனிமேல் தம்பி நான் உங்களுக்கு ஆதரவு தரேன் என்று வரவிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் உறவுகளுக்கும் நன்றி. நான் முதல்ல ஸ்டாலின் பாரதி என்று வலையொலிய தொடங்கின உடனே ஏன் சீமானை ஆதரிக்கிறேன் என்று இப்படியே தமிழில் வச்சு ஒரு காணொலியை பதிவு. அதற்கு பிறகு ஐயா சீமான் அவர்களை ஆதரித்தும் தமிழ் தேசியத்தை ஆதரித்தும் பல வகையில் பல கண்டென்ட் பேசியிருக்கிறேன், பல காணொலிகளை பதிவிட்டுக்கிறேன். ஆனா இந்த 101வது காணொலி ஐயா சீமான் அவர்களும் ஐயா செந்தமிழன் சீமான் அவர்களும் நானும் என்ற தலைப்புல தான் போட்டே ஆகணும் என்ற விருப்பத்தோடு ஆவலோடு உங்கள் முன்னாடி உக்காந்துருக்கிறேன். ஏன் அப்படின்னா ஐயா செந்தமிழன் சீமான் அவர்களும் நானும் என்ற அந்த நேரடியான அனுபவத்தை உங்களோட பகிர போறேன். எனவே அந்த 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 விடயத்தை தொடர்றதுக்கு முன்னாடி என்னை இது வரைக்கும் வளர்த்து ஆதரவு தந்த நிறைய நல்குள்ளங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு. எனவே உங்க பொறுமையை கொஞ்சம் சோதிக்கிற மாதிரி இருக்கும். தப்பா நினைச்சுக்காதீங்க, கோபப்படாதீங்க, முழுமையா காணொலி பாருங்க. வாங்க காணொலிக்குள்ள போலாம். என்னுடைய இந்த பயணம் எங்கேருந்து தொடங்குது அப்படின்னா, எல்கேஜியில் முதல் தடவையா மேடையில் நின்று நான் ஒரு 50 பூக்களுடைய பேர் சொல்கிறேன். அது என்னை அதற்காக தயார் பண்ணது என்னுடைய அப்பா அம்மா. இன்னைக்கு வரைக்கும் என்னை தயார் பண்ணி நான் பேசுகிற ஒவ்வொரு பேச்சுலையும் எழுத்துலையும் என்னுடைய அப்பா அம்மா தம்பி 3 பேரை நிறைந்திருக்கிறாங்க. முதல்ல அவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். அது மட்டும் இல்லாமல் எல்கேஜிலேருந்து ஆரம்பிக்கிறேன், அப்படியே படிப்படியாக ஒவ்வொரு மேடையாக பிடிக்கிறேன், பேசுகிறேன். அப்படியே நான் என்னுடைய 5 இல்ல 6 வயசில் முதல் முறையாக நாம் தமிழர் கட்சியினுடைய மேடையில் ஐயா காமராஜர் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் முதல்ல ஏறுறேன், பேசுறேன். அப்ப அம்மையார் வேலுநாச்சியார் அவர்களை பத்தி நான் பேசுறேன். அப்ப எங்க அப்பா சொல்லுவாரு, அப்பதான் ஐயா சாட்டை துரைமுருகன் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில மிகவும் பிரபலமான நபரா ஆனாரு. அப்பதான் நானும் என்ட்ரி கொடுக்குறேன். கிட்டத்தட்ட 2015 காலகட்டம் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மேடைகளாக நான் வளர்ந்து வரேன், எனக்கு பேச்சு திறமை அதிகரிக்குது, நானும் பேச கத்துக்கிறேன், உள்வாங்குறேன். நானும் பல இலக்கிய மேடைகளில் வாய்ப்பு கேட்டுக்கிறேன், எங்கள் அப்பா கேட்டுக்கிறாரு, நானும் ஒரு மாறி கேட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றியை தெரிவிக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்து என்ன நிறைய பேர் பேச வச்சாங்க. நானும் அப்படியே பேசி 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 வளர்ந்து வரேன். அப்போ என்னுடைய வாழ்க்கையினுடைய திருப்பு முனையாக அமைந்தது ஐயா நக்கீரன் கோபால் அவர்களுக்கு நான் ஒரு கடிதத்தை எழுதுறேன். அதாவது என்ன அப்படின்னா, நக்கீரனில் போர்க்களம் அப்படின்ற ஒரு இது ஒரிஜினல் தர்ம யுத்தம் அப்படின்ற ஒரு மோட்டோல அந்த போர்க்களம் என்ற தொடர் வருது. அது எதை சார்ந்து அப்படின்னா, ஐயா நக்கீரன் கோபால் அவர்கள் அம்மையார் ஜெயலலிதா அவர்களை விமர்சித்த போது அவர் மாற்றிய சிக்கல்களிலும் அதுல இருந்து வெளிவந்ததை பற்றியும் சொல்லியிருப்பாரு. அந்த தொடரை பாராட்டி ஐயா வாழ்த்துக்கள், இத்தனை சோதனைகளையும் மீறி சாதனை படைத்த மனிதரா இருக்கீங்க அப்படின்னு ஒரு வாழ்த்துக்கள் கடிதம் எழுதினேன். அதற்கு அவர் என்னை கூப்பிட்டு அவருடைய போர்க்களம் புத்தகத்தெல்லாம் கொடுத்து என்னை மேன்மேலும் வளர்றதுக்கு ஒரு சின்ன உரத்தை போட்டவர் ஐயா நக்கீரன் கோபால் அவர்கள். அப்படியே வளர்ந்து வர அவர் அது மட்டும் இல்லாம என்னுடைய புகைப்படத்தை நான் எழுதின கடிதத்தையும் நக்கீரன் நாளிதழில் போடுறாரு. அதை பார்த்துட்டு என்னுடைய பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்லாம் பார்த்து பல பேர் வைக்கிறாங்க. அப்படி ஐயா திரு ஆனந்தராஜ் என்கிற ஆசிரியர் என்னை நேரா பிரவீன் என்ற ஒரு அண்ணா கிட்ட கூப்பிட்டு போறாரு. அவர்கிட்ட என்னை அறிமுகப்படுத்தி வச்சது யாரு அப்படின்னா எங்க ரிச்சர்ட் சார், அதாவது என்னுடைய அறிவியல் ஆசிரியர். அப்படியே வளர்ந்து வர அவங்க என்னை கொண்டு போய் ஜெம் டிவியில் அறிமுகப்படுத்துறாங்க. அவங்க பட்டிமன்றம் பேசுறேன். ஜெம் டிவிலேருந்து நேராக அந்த ரூஸ்டர் நியூஸ் என்கிற சேனல்ல ஐயா திரு ராகுல் அவர்களோட அந்த கோடைக்கால விடுமுறையில நேர்காணல் செய்கிறேன். அப்படியே படிப்படியாக அவங்க 3 காணொலி கிட்ட பேசுறேன். பிகேன் டூப்ஸ்லேருந்து என்னை அழைக்கிறாங்க. நான் பிகேன் டூப்ஸில் போய் பேசுறேன். பிகேன் டூப்ஸில் பேசுனதுலேருந்து ஒரு பெரிய அளவில் ஒரு யூடியூபர் என்கிற வகையில கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பித்தேன். அப்புறம் பிரபலம் அடைய ஆரம்பித்தேன். அப்புறம் கிட்டத்தட்ட பல வகையான யூடியூப் வலைவலிகளில் நான் பேச ஆரம்பித்தேன். அப்புறம் தமிழ் தேசிய பாதைக்குள்ள பல வகையான சேனலில் பேசியிருக்கிறேன். ஐயா நிஜந்தன் அவர்களுடைய பேசிய விவாதம் எல்லாம் என்னுடைய பெரும் திருப்பு முனையாக அமைஞ்சது. எல்லாருடைய பார்வையும் என் மேலே ஐயா நிஜந்தன் அவர்களால் பட வச்சுது. ஐயா நிஜந்தன் அவர்களுடன் பேசிய காணொலிகள் என்பது 3 மில்லியன் 4 மில்லியன் வியூஸ் எல்லாம் தொட்டு போயிருக்குது. அந்த அளவுக்கு ஐயா நிஜந்தன் அவர்கள் எனக்காகவும் அந்த சேனலுக்காகவும் உழைச்சிருக்கிறாங்க. நானும் அப்படியே பிகின் உச்சில் பேசிக்கிட்டு எல்லா சேனலும் பேசிட்டு வரேன். அப்ப ஐயா சீமான் அவர்கள் என்னை அழைக்கிறார், சந்திக்கிறார், பேசுறார். இவ்வளோ காலங்கள்லையும் எனக்கு உறுதுணையா இருந்த
ஐயா திரு ஆனந்தராஜ் அவர்களுக்கும், ஐயா திரு ரிச்சர்ட் அவர்களுக்கும், பிரவீன் மோகன்ராஜ் அவர்களுக்கும், எங்க அப்பாவுடைய உறவினர்கள் ஐயா திரு சர்க்குருநாதன் அவர்களுக்கும், அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய பேர் சொல்லணும். ஐயா திரு ராஜா அவர்கள், இன்னும் பல பேர் இருக்கிறாங்க. ஐயா பிரான்சிஸ் அவர்கள் இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர். அப்புறம் எங்களுடைய தோழர், நான் பல வலைவலியில சொல்லியிருப்பேன், எங்க தோழர்கள்ட்டு அவங்க இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய தோழர் ஐயா திரு குணவழகன், ஐயா திரு புரட்சி நம்பி அவர்கள், இன்னும் தமிழ் தேசிய பாதையில் எவ்வளோ தோழர்கள் இருக்கிறாங்க. சில பேரை விட்டுருக்கலாம், காணொலி பார்க்குற யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த எல்லா அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் நான் நன்றி சொல்றதுல கடமைப்பட்டிருக்கிறேன். அனைவே நன்றி. தம்பி நீங்க இப்படி இதை பேசுங்க, தம்பி நீங்க இந்த மாடுலேஷன்ல பேசி பாருங்க என்று என்னை வழி நடத்திய நெறியாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் நன்றி. என்னுடைய கட்சி அப்படின்னு எடுத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கணும். குறிப்பா என்னுடைய வாழ்க்கையில பங்கிட்டு என்னை மாற்றிய ஐயா திரு வலைவலியில நீங்க பாப்பீங்க ஐயா வெற்றி தமிழன் அவர்கள், அது மட்டும் திரு அண்ணன் பாபு அவர்கள், அப்புறம் ஆரோக்கியதாஸ் என்ற தாசண்ணன் அவர்கள், இவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்துல நன்றி. இப்படியே என்னுடைய பயணம் என்பது போயிட்டு இருக்குது. நானும் தமிழ் மொழி, தமிழர் வரலாறு, மொழி, இனம் பேசிட்டு இருக்கிறேன். அப்ப ஐயா சீமான் அவர்களுடைய சின்னம் என்பது பறிக்கப்படும். என்னுடைய நினைப்பாப்ப என்னவா இருந்தது அப்படின்னா, என்னடா இதெல்லாம் முன்னிறுத்தி ஒரு தலைவர் பேசுறாரு, இதற்காக ஒரு தலைவர் பேசுறாரு, அவருடைய சின்னம் பறிக்கப்பட்டு அநியாயமா ஒரு தெலுங்கு கட்சி தெலுங்குக்கு கொடுக்கப்படுது எப்படி என்ற கோபத்திலையும் ஆதங்கத்திலையும் ஒவ்வொரு வலைவலியிலையும் நான் போய் பேசுறேன். தமிழருடைய சின்னம் பறிக்கப்பட்டு எப்படி தெலுங்கு கொடுக்கப்படுது, இது அநியாயம் இல்லையா, அக்கிரமம் இல்லையா அப்படின்ட்டு ஒவ்வொரு வலைவலியா பேசுறேன். அப்பதான் அவங்க எல்லாருக்கும் தெரியும், அண்ணன் பாக்கியராசன் அவர்கள் தலைமையில இருக்கிறாரு. அப்ப எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்றாரு, இந்த மாதிரி சீமானன் உங்களை பார்க்கணும் அப்படிங்கிறாரு, நாளைக்கு காலையில இத்தனை மணிக்கு வந்துருங்க, இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப எங்களுக்கு தோன்றது என்ன அப்படின்னா, ஐயா வெற்றி உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன்ல, அந்த காலகட்டங்களில் நான் நாம் தமிழர் மேடையில முதல் தடவையா ஏறி பேசுறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அப்ப எங்களுக்கு 2 பேர் தெரிஞ்சவங்க, ஐயா வெற்றி தமிழன் அவர்கள், அண்ணன் பாபு அவர்கள். இவங்க 2 பேருக்கும் ஃபோன் பண்ணி சொல்றோம், இந்த மாதிரி அண்ணன் கூப்பிட்டுருக்காரு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் போயிடுறோம். ஐயா சீமான் அவர்களும் கிட்டத்தட்ட வந்துட்டார். அப்ப படியேறி வந்துட்டு முருகரை வச்சிருந்தாங்க. முருகரை இப்படி கும்பிட்டுட்டு கையெடுத்து இப்படி கும்பிட்டுட்டு கையை கூட எடுக்கல, அப்படியே திரும்பி என்னடா ஸ்டாலின் பாரதி உன்னை பிடிக்கிறதுக்கு 6 மாசமா என்ன கேள்வி கேட்டாரு. பக்கத்துலேயே அண்ணன் வெற்றி தமிழர் இருந்தாரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. அவரை பார்த்து என்னடா வெற்றி, நானும் அவனை பார்க்கணும்னு முயற்சிக்கிறேன், நீ கூப்பிட்டு வர மாட்டியான்ட்ட என்று அவரை வேற உரிமையா கேள்வி கேட்டார். எனக்கு பார்த்தோன்னே என்னடா நான் யாருன்னு அவருக்கு தெரியாது, அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. முதல்ல காணொலியில பார்ப்போம், சீமான் நல்லா பேசுறாரு என்ற ஒரு நிலைமை இருக்கும், நல்ல மனுஷன் அப்படின்ற ஒரு இதுல இருக்கும். அப்ப யாருன்னே தெரியாது, உரிமையா பேர் சொல்லி ஸ்டாலின் பாரதி என்று அழைக்கிறாரு. ஐயா வெற்றி தமிழா என்னடா வெற்றி என்று அழைக்கிறாரு என்கிற உடனே எனக்கு பக்குன்னு தூக்கி வாரி போட்டுச்சு. த ஃபர்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன் பெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எனக்கு ஐயா சீமான் அவர்களை பார்த்தோன்னே பிடிச்சது அந்த பேர் சொல்லி உரிமையா அழைக்கிறது தான். பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. அதாவது கிட்டத்தட்ட ஐயா சீமான் அவர்கள் என்ன கூப்பிடுறாரு, ரூம்குள்ள போய் நானே எங்க தம்பி எங்க அப்பா எல்லாம் உட்காந்து பேசுறோம். சில பேர் பேசுனா ஏன்டா இவன் பேசுறான் அப்படின்னு போர் அடிக்கும். இவரு பேசுறாரு திடீர்னு பாரதி ராஜாங்கிற இளையராஜாங்கிற கனகராசன் அப்படிங்கிறாரு. அவரு பாடலாம் சொல்றாரு, சோழ வரலாறு சேர வரலாறு எல்லாம் எடுக்கிறாரு. அப்படியே பா அப்படின்னு இந்த ஒரு படத்துல விஜய் சேது பா பா அப்படின்னு வரல, அந்த மாதிரி பட்டாசு மாதிரி வெடிச்சு தள்ளுறாரு. அப்படியே தகவல்களை அள்ளி குவிக்கிறாரு. அப்படிங்கிற பொழுது அண்ணன் சாட்டையெல்லாம் சொல்றாங்க, பசிக்குதுனே வாங்கினே போ அப்படின்னு. அதுக்கு வேற ஒரு கதை பசிக்குதுன்னு அப்புறம் எல்லாம் சொல்லி வெளியில வந்தோடனே ஐயா சீமான் அவர்களுடைய என்னுடைய 2வது சந்தோஷமான தருணம் என்ன அப்படின்னா, ஐயா சீமான் அவர்களோட ஒரு பெரிய தலைவரோட உட்காந்து விருந்து சாப்பிட்றோம். அந்த நாள் என்னன்னு தெரியல, எல்லாரும் நிறைய பேர் சாப்பாடுலாம் கொண்டு வந்திருந்தாங்க, அங்கேயும் நல்லா செஞ்சுருந்தாங்க. பிரியாணி கிரியாணி எல்லாம் இருந்தது. தம்பிக்கு அதவை தம்பிக்கு இதவை, சாட்டை என்ன கார்த்திகேயன் என்ன எல்லாம் இருக்கிறாங்க, ஃபாத்திமா ஃபர்கானா இருக்காங்க. பக்கத்தில் என் தம்பி, ஒரு பக்கம் நான் உட்காந்துருக்கேன், இந்த நான் தான் சீமான் வச்சுங்களேன், பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன், இந்த பக்கம் என் தம்பி உட்காந்துருக்கான். தம்பிக்கு இதை விட அப்படி விட லெக் பீஸ்லாம் வைக்கிறாரு, நாங்களும் சாப்பிட்றோம், அவரும் சாப்பிட்றாரு. எல்லாத்துக்கும் அப்போ உட்காந்து தகவல்லாம் பகிர்ந்துடுறாரு. ஜிம்முக்கு போனோம்னா நிறைய சாப்பிடக்கூடாது அப்படி இப்படின்னு தகவல்லாம் பகிர்ந்துக்கிறாரு. ஒரே மகிழ்ச்சியான இருந்தது. ஆஹா இவ்வளோ பெரிய ஆள் கூட உட்காந்து சாப்பிட்றமடா அப்படின்னு ஒரு ரொம்ப பயங்கரமான மகிழ்ச்சியான விடயம் தருணம் என்றா அதுல வாய்ப்பே இல்லை. அப்புறம் சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு வெளியில வந்துட்டு மறுபடியும் அண்ணனை பார்த்துட்டு கீழே வரும். அப்ப சொன்னாங்க, அண்ணன் யார்கிட்டையுமே இவ்வளோ நேரம்லாம் ரொம்ப நேரம்லாம் பேசவே மாட்டாரு, உங்க கூட கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுறாரு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அப்படின்னாங்க. குறிப்பிட்டு இந்த நிகழ்வுல நோட் அப்படின்னு சொல்லணும்னா, என் தம்பி உள்ள போயிட்டு பண்ணா பாருங்க ஒரு சேட்டை. அவர் உட்காந்து என்கிட்ட பேசிட்டு இருக்காரு, நான் ஒரு பக்கத்துல உட்காந்துருக்கிறேன், பேசிட்டு ஐயா நீங்க எப்ப யாரை பார்த்தீங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டான்.
அவர் பார்த்துட்டு, டேய் நீ என்னை பார்க்க வந்திருக்கியா இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கியா என்று அவனை பார்த்து வியந்து அன்னிலேருந்து அவருக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் எங்க எப்ப அவரை பார்க்க போனானோ இல்ல அவரை தற்செயலா பார்த்தானோ அவன் எங்க இருந்தா கேட்பாரு தவிர நான் ஒரு ஆள் மதிச்சு வந்திருக்கேனே அப்படின்ற சிந்தனையே அவர் மனசுல கொஞ்சம் கூட இருக்கு. எப்படியா பயணிச்சுட்டு வருது, வேட்பாளர் அறிமுக கூட்டம் பல்லாவரத்தில் நடக்குது. போறேன் முன்னாடி போயிட்டு என்ன வணக்கங்க ஐயா வணக்கம் அப்படிங்கிற அவர் அத்தை கைலூரி உட்காந்துருக்காங்க. பார்த்துட்டு இந்த பத்தியா அப்படி சட்டையில இந்த பத்தியா குட்டி சீமான் அரசியல் நம்முடைய வருங்கால அரசியல் அப்படிங்கிற நம்மளுக்கு பார்த்துட்டு ஆஹா வியப்பாயிருச்சு. பார்த்துட்டு வாழ்க்கையில மிகவும் சந்தோஷமான தருணம். ஏன் அப்படின்னா நான் பிஎன் டூச்சில் பேசும்போது கிருத்தியா மருதநாயகம்ன்ற ஒரு ஆங்கர் இருக்காங்க, ஒரு அக்கா இருக்காங்க, இன்னும் கூட இருக்கிறாங்க. அவங்க தான் குட்டி சீமான் என்கிற டைட்டில் வந்து எனக்கு அவங்க தான் கொடுத்தாங்க. ஏன்னா பயிர் தொழில் பற்றி பேசும்போது சீமான் மாதிரியே பயிர் தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுறீங்க என்று எனக்கு அந்த டைட்டில் கொடுத்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் வலைவலியில் போயிட்டு குட்டி சீமான் என்று போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட என்னுடைய காணொலி 2000-3000 காணொலிகள் வரும். அது அவரு அண்ணன் சீமானவர்கள் ஐயா சீமானவர்கள் வாயால தப்பார் குட்டி சீமான் வருங்கால அரசியல் என்னுடைய வருங்கால அரசியல் அறுவடைன்னு சொன்னப்ப ஒரு மாதிரி நெகிழ்ச்சி ஆயிடுச்சு. ஆஹா அவரே நம்மளை அங்கீகரிக்கிறாருப்பா, வருங்கால அரசியல் அறுவடைகள்னு சொல்றாருப்பா, இது போக எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நெகிழ்ச்சி ஆச்சு. ஒரு அரசியல் தலைவர் நம்மள சொல்றாரு, சும்மாவா சொல்ல முடியும், மனசுல இருப்போம்ல, அது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான விடைகளாச்சு. எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருந்தேன், எங்க அம்மாட்ட சொல்றேன், அப்பாட்ட சொல்றேன், பாக்குறவங்க கிட்டலாம் சொல்லிட்டு இருக்கேன், என்ன அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் நானும் பல வகையில் ஐயா சீமானவர்களை கான்டாக்ட் பண்றேன். அப்புறம் காமராஜர் போட்டியில இருந்து இதுல ஜெயிச்சுட்டேனே, மாவட்ட நான் போட்டிக்கு போறேன் அப்படின்னு வாழ்த்துக்கள் நல்லா பண்ணிட்டு வாங்க அப்படின்னாரு, ஜெயிச்சுட்டு வாங்க அப்படின்னாரு. அப்புறம் என்னுடைய பிறந்த நாள் வந்தது, அதுக்கும் அவரா வாட்ஸ்அப்ல வாழ்த்துக்கள் தெரிவிச்சாரு, ஃபோன் பண்ணி வாழ்த்துக்கள் சொன்னாரு. அதுக்கப்புறம் நான் வந்து கான்டாக்ட் பண்ணேன் ஒரு தடவை, இந்த மாதிரி அவர் வெளியூர்ல இருக்கிறாரு, ஒருத்தர் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்றாருங்க, நீங்க எங்க இருக்கீங்களோ சொல்லுங்க, அந்த இடத்துக்கு நானும் அவரும் வரோம் அப்படின்னு கான்டாக்ட் பண்ணி தான் பண்ணியிருந்தேன். இதுதான் சொல்லியிருந்தேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவரா என்னை முதல்ல ஃபோன் பண்ணேன், 2 நிமிஷம் அடிச்சு கட் பண்ணிட்டேன். அவரா மறுபடியும் எனக்கு ஃபோன் பண்றாரு. ஒரு எவ்வளோ பெரிய ஆளு, தமிழ்நாட்டினுடைய அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாட்டினுடைய எதிர்கால அரசியல், அப்படிலாம் ஒரு இமேஜ் அவருக்கு இருக்குது. அவர் உண்மைனா கீழே வந்த குணத்துக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. ஆனா அப்படிலாம் இருக்கும்பொழுது அந்த இமேஜ் எல்லாம் விட்டு இறங்கி வந்து எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி திருச்சியில இந்த இடத்துல இருக்கிறேன், அவர் கூட்டு வா பார்ப்போம், மற்றதெல்லாம் இவர்கிட்ட கேட்டுக்கோ, பாக்கியாகிட்ட கேட்டுக்கோ, நான் அங்கே இருக்கிறேன், இங்கே இந்த நாளில் இந்த இடத்துக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கான்டாக்ட் பண்ணி விட்டு எனக்கு அங்கீகாரம் கொடுத்த ஒரு தலைவர் அப்படின்னா ஐயா சீமான் அவர்கள். அவர் ஃபோன் பண்ணி எனக்கு பேசினாரு, அவர் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போறாரு என்ற பொழுது அந்த நெகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சி எல்லாம் என்னால் தாங்கவே முடியல. ஏன்னா 10வது படிக்கும்போது அந்த இறுதி தேர்வில் வந்து காலையில் ஃபோன் பண்ணுறேன், என்ன இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பேசுறாரு, வாட்ஸ்அப்லேயும் போடுறாரு, என் அன்பு இளவல் ஸ்டாலின் பாரதி அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நல்லா படி, கூட இரு, இனத்தின் எதிர்காலம் நீங்கள்லாம் இருந்தாதான் தமிழ் தேசிய வளரும் அப்படிங்கிறாரு. பல வகையில் பேசியிருந்தார். நெகிழ்ச்சினா நெகிழ்ச்சி, இந்த அடினா அடி உன் வீட்டு என் வீட்டு அடி இல்லைன்றது போல நெகிழ்ச்சினா நெகிழ்ச்சி, உங்க வீட்டு என் வீட்டு நிகழ்ச்சி இல்லை, அப்படி ஒரு நெகிழ்ச்சி மகிழ்ச்சி எல்லாம். என்ன இப்படிலாம் வந்து ஒரு பிரச்சனை, ஒரு தனிப்பட்ட கொஞ்சம் வீட்டில் வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ட்டு போறேன். அப்போ வந்து கட்சிக்காரங்களாம் பார்த்து உதவி பண்ணு, என்னன்னு பாரு தம்பிய அப்படின்னு சொன்னா, அவங்க உதவி பண்ணாங்களோ இல்லையோ, ஆனால் சொல்லணும்டா வாய் திறந்து உதவி பண்ண அப்படின்னா, அப்போ இல்லைண்ணா இந்த பிரச்சனை கொஞ்சம் தீவிரமான உடனே பைய எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு பையிலேருந்து எவ்வளோன்னு தெரியல மறந்துருச்சு, அப்படியே காசு எடுத்து இந்தா போய் ஜாலியாக இருப்படா, என்ன பிரச்சனைனாலும் பார்த்துக்க போ என்று என் தம்பி முன்னாடி நின்று தான் அவன் கையை பிடிச்சி, இல்லை வேணா நான் இருக்கட்டும், அவன் கையை பிடிச்சி போ, நான் சொல்கிறேன் போ, அண்ணன் சொல்கிறேன் போ, ஜாலியாரு என்று சொல்லி அனுப்பிவிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்துக்காக இன்னொரு பிரச்சனை, அதுக்கு போகிறேன், என்னடா பிரச்சனை உனக்கு, நீ சொல்கிற நான் வண்டி எடுத்துகிட்டு வரேன், அப்படி கார் எடுத்துட்டு நான் வரண்டா அப்படின்னுது. ஆனால் இது வரைக்கும் அந்த நாளுக்கான தேவை வரல. நானும் அந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். ஒரு நாள் அண்ணனை எங்கள் வீட்டுக்கு வர வச்சு அவர் உபசரிக்கணும் என்ற ஒரு ஆசை எனக்கு இருக்குது. அதில் எனக்கு ரொம்ப ஆவல், அதனால அந்த காத்துக்கிட்டு இருக்கேன். அந்த நாளும் கூடி சீக்கிரத்தில் வரும், வரதான் போகுது. இப்படியே காலங்கள் வந்து கறந்து ஓடுது. அதே போல் நான் வந்து இதுக்கு போகிறேன், நிறைய கூட்டங்கள் போகிறேன். சமீபமாக இது கோனரி செஞ்சிக்கோட்டை மீட்பு போராட்டத்துக்கு போனேன். அங்கே முன்னாடி கூப்பிட்டு வா பாரதி அப்படின்ட்டு ஃபோட்டோ, ரொம்ப நாள் ஆச்சுன்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். எடுத்துக்க முடியல ஃபோட்டோவா அப்படின்னாரு, கட்டி பிடிச்சி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது கோடம்பாக்கத்தில் ஒரு அப்போ மின்சார விளையாட்டுலாம் நடந்தது, ஆம்ஸ்ட்ராங் ஐயா அவர்களை கொலை செஞ்சிருந்தாங்க, அதுக்கெல்லாம் எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு போயிருந்தேன். அப்போதான்
என்னை அடிச்சாப்ல. எதுக்கு அப்படின்னா பேசுடா அப்படின்னு. இல்லை நேற்று ரொம்ப ஐஸ்கிரீம் சாப்பிட்டேன், தொண்டை கட்டிக்கிச்சு, ஏறினா காது தான் வரும், வேற ஒன்றும் வராது அப்படின்னு. இங்கே வரப்போறேன்னு தெரியுது, அப்புறம் என்ன ஐஸ் சாப்பிட்ற நீ அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு செவிலியா இருந்துச்சு. நம்மளுக்கு அடி வாங்கினது பெருசு இல்லை, ஆஹா நம்மள அவர் அடிச்சிட்டாரே அப்படிங்கிறதெல்லாம் பெரிய விடயமே. சில பேர் ஏன்டா அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுவாங்க. ஆஹா நம்மள அவர் அடிச்சிட்டாரே என்ற அந்த உரிமையில தான் நான் வந்து ரொம்ப மகிழ்ச்சி படுறேன். அவர் அடிச்சுட்டு போட்ட இந்த இதுல தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் பாரிஸ்ல ஐயா சீமான் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒன்று நடக்குது. அதை ஐயா வெற்றி தமிழ் அவர்கள் தான் ஆர்கனைஸ் பண்றாங்க. ஒரு கூட்டமே ஐயா சீமான் அவர்களை வரவேற்பதற்கு பெரிய கூட்டமே நிற்கிது. நான் கொஞ்சம் ஓரமா தான் நின்று இருந்தேன். அவருக்கு எல்லாரும் வணக்கம் சொன்னாங்க, நானும் ஐயா வணக்கம் ஐயா அப்படின்னு. பாரதி வா 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 அப்படின்ட்டு என்னை தோல்ல கை போட்டு அப்படியே அழைச்சிட்டு போனாரு. எதிர்ப்புற எங்க அப்பா நின்று இருந்தாரு. அவரை பார்த்துட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு என்னை உரிமையோட அந்த அறைக்குள்ள ஐயா சீமான் அவர்கள் அழைச்சிட்டு போனாரு. அந்த காணொலியெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி எல்லோருடனும் மாண்புடனும் நேர்மதியுடனும் சந்திச்சு பேசக்கூடிய ஒரு உரிமை என்ன சீமான் அவர்கள். இந்த இனிமையான தருணங்களை சொல்லணும், இந்த வாய்ப்புகளை சொல்லணும், அவர்களுடைய சந்திப்பை சொல்லணும். நான் ரொம்ப நாள் காத்துக்கிட்டே இருந்தேன். எப்படா சொல்லலாம், எந்த வீடியோலடா சொல்லலாம். நானும் ரொம்ப நாளாக தேடினேன். ஒரே நாட்டு நடப்பு, அரசியல், நாம் தமிழர், தமிழ் தேசியம் அப்படின்னு போயிட்டே இருந்தது. சரி கண்டென்ட் சிக்கிச்சு 101 வீடியோ, நம்மளுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நன்றி சொன்ன மாதிரி ஆயிரும், அண்ணன் அவர்களை பற்றி பேசின மாதிரி ஆயிடும்னு சொல்லிட்டு பேசியாச்சு. இதுதான் என்னுடைய பயணமும் என்னுடைய வாழ்க்கையை சார்ந்தவங்க. கடைசியா நான் இங்கே ஒருத்தவங்களை சொல்லணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். நான் யூடியூப் சேனல் தொடங்கினதுக்கு முனைப்பா இருந்தவங்கள இப்போ நான் சொல்ல போறேன். இன்னைக்கு எனக்கு உலகம் முழுவதும் அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சிங்கப்பூர், மலேசியா, ஜப்பான், UAE, கனடா, UK, பிரான்ஸ், இது போன்ற பல நாடுகள் இருந்தோம் எனக்கு ஃபோன் பண்றாங்க. என்னோட கீழே இருந்து பார்த்தீங்கன்னா எமிரேட்ஸ் கமெண்ட்லாம் பண்றாங்க. தம்பி UAE, கனடா ஃப்ரம் நாம் தமிழர் எல்லாம் பண்றாங்க. இதற்கெல்லாம் காரணமா இருந்து எனக்கு இன்னைக்கு உலகம் அங்கீகாரம் பெறதுக்கு காரணமா இருந்தவரே குறிப்பிட்ட காலம் வரைக்கும் எனக்கு சேனல் தொடங்கி அதில் வீடியோகளை பதிவிட்டு தம்ப்நெயில்களை பதிவிட்டு ஐடியா கொடுத்து என் சேனலை வளர்த்து விட்ட மதிப்பிற்குரிய ஐயா திரு ழகரம் துரைபிரபா அவர்கள் தான். அவரை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா அவருக்கு நான் பயங்கரமாக கடன் பட்டிருக்கேன். இன்னைக்கு என் சேனல் இவ்வளோ பெருசு இருக்கு, வளர்ந்துருக்கு, நான் உங்க முன்னாடி வளர்ந்துருக்கேன், என்னுடைய இமேஜ் வளர்ந்துருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் ஐயா திரு துரைபிரபா அவர்கள் தான். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். பாடா நன்றி சொல்ல வேண்டியவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லியாச்சு. மனசில் இருக்க பாரம்லாம் இறங்கிடுச்சு. நானும் ரொம்ப நாளாக பார்த்தேன் எப்படான்னு. கடைசி 101 வீடியோ. உங்களுக்கும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. எனவே கொஞ்சமாக சிந்திங்க, செயல்படுங்க. அடுத்த காலம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.